கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உயிரை விட மேலானது ஒன்று இல்லை, உயிர் தான் மேலானது. நமக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, காதலிக்கிறேன் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு உயிரை விடன்னு சொல்லிட்டாங்களே. அதனால் நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, உயிரை விட ஏதோ ஒன்று விசேஷமாக இருக்குது போலன்னு நினச்சிக்கினாங்க. உயிர் தான் மேலானது. எந்த ஜீவராசியுமே தன்னுடைய உயிரை துறக்கிறதுக்கு முற்படாது, தற்கொலை பண்ணிக்காது. நீங்கள் ஏன்னா அதை அடிக்கவோ பிடிக்கவோ போனாக்க தன்னை காப்பாற்றினோட்டத்தில் ரொம்ப வெறித்தனமாக செயல்படும். ஒரு பூனை ரூம்குள்ளே வச்சு அடிக்க முடியாது, அது அதோட நீங்கள் போட்டியோ சண்டைக்கோ போகவே முடியாது. வெளியே ஒன்றா நீங்கள் பூனை அடிக்கலாம் தெத்திடும், நீங்கள் ரூம்குள்ளே கதவு மூடிட்டுலாம் பூனையை அடிக்க முடியாது. தன் உயிரை காப்பாற்றினோன்ற வேட்கையில் என்ன வேணாலும் செய்யும். பூனைதான்றதில் ஒரு சின்ன எலி கூட மோசமாக பண்ணாந்துக்கும். ஏதோ எறும்பு கொசு தான் ஏதோ அப்படி போயினுக்குதே தவிர அந்த பூனை அந்த மாதிரி நாட்கள் அந்த மாதிரி கொஞ்சம் டெவலப்மெண்ட்டான உயிரினங்கள்லாம் விடாது, உயிரினங்கள்லாம். ஸோ ஒரு மனிதனுக்கு ரொம்ப மேலானது எது அப்படின்னா உயிர் தான் மேலானது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. உயிர் தான் கடவுள். உயிர் வேறு, கடவுள் வேறெல்லாம் இல்லை. உயிர் எப்படி இருக்குது இல்லது கடவுள் எப்படி இருக்குது, ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் தான். ஸோ அதை நான் சூனியன்னு ஒரு வீடியோவில் பேசியும் வச்சுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு எது மேலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற வெட்ட வெளி தான் நமக்கு மேலானது. அதை தாண்டி நம்மளால் எதுவுமே இல்லை. நம்ம ஆசையை போக வர, சாப்பிட, நடக்க, வர எல்லாமே இந்த அண்ட சராசரத்தையும் எது உள்ளே தாங்கி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த வெட்ட வெளி தான் தாங்கி வச்சிருக்கு. வெட்ட வெளினா நம்ம அல்பமாகிட்டோம், சாதாரணமாகிட்டோம். ஒன்றும் இல்லாத ஒரு இடம் சாதாரணம்னு ஆகிட்டோம், ரொம்ப சிம்பிளாகிட்டோம். எங்குமா இருக்கிறதுனால வேண்டி அதை நம்ம பெருசாக நினச்சிக்கல. ஆனால் கடவுளை சொன்னவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணன்றாங்க. பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்கிறது. அப்போ அந்த வீடியோ சூன்யம் நான் வீடியோ போட்டோம் கூட புரிஞ்சிக்க முடியுமான்னா எல்லாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது. உயிர் சூன்யம்னு சொன்ன உடனே எல்லாராலையும் ஏற்றுக்கூட முடியாது. வெட்ட வெளி எப்படி கடவுளாக முடியும்? ஒன்றும் இல்லாத ஒன்று எப்படி எல்லாத்தையும் செய்யும்? ஒன்றுமே இல்லாத ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா விதை தான் செடி முளைக்கும், அந்த மாதிரிலாம். அந்த விதையும் வெட்ட வெளியில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்பேற்பட்ட வெட்ட வெளி உனக்குள்ளே இருக்குது. உன் உதயத்தை சுருங்க வைக்கிறதும் விரிய வைக்கிறதும், சுவாசத்தை உள்ளே அனுப்புறதும் வெளியே அனுப்புறதும், உடம்புகளை அசைவுகள் ஏற்படுத்திக்கிறதுக்கும் நான் அசைகிறதுக்கும் எல்லாத்துக்குமா அதுதான் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் உயிரிடும் மேலே இல்லை, அறிய வேண்டிய ஒன்று தன் உயிரை தான். ஸோ நான் வெட்ட வெளியிலேருந்து உருவாகி இங்கே நிற்கிறேன், திரும்ப நான் வெட்ட வெளிக்கே திரும்புவேன். இவ்வளோ தான் ஒரு மனுஷன் தெரிஞ்சணும், ரொம்ப சிம்பிள். ஆனால் அதை ஒரு யோகா சாதனையாக பண்ணி அதை புலன்களால் அனுபவிக்கிறதுன்னும் போது அது ரெண்டாவது கட்டம். ஆனால் முதல் கட்ட முயற்சி கடவுள் வெட்ட வெளின்னு புரிஞ்சுட்டா ஜாதி மதம் பேயெல்லாம் ஓடிடும், மத சடங்கெல்லாம் போய்ட்டுலாம் தமாசு, இதெல்லாம் ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ தெய்வ வழிபாடு எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு இஷ்டம். இந்துக்களில் ஒரு பெரிய சண்டைலாம் நடக்கும், கோயிலில் உள்ள அப்படி போல இல்லை, ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 3 செங்கலை நட்டு மேலே சதந்தி எதனா பூசி பட்டை இஷ்டம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கும்பிட்டுக்கலாம், யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. கோழி அறுத்துக்கலாம், ஆடு அறுத்துக்கலாம், எலுமிச்சம்பழம் அறுத்துக்கலாம், தேவைப்பட்ட எருமாள் கூட என்ன பண்ணிக்கலாம், அறுத்துக்கலாம். இந்த கூட்டத்தில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தெய்வ வழிபாடு, கடவுள் வழிபாடு ஆகாது. நீங்கள் எங்கே அடிபட்டாலும் எங்கே பிரச்சனை வந்தாலும் அங்கேயே தான் நீங்கள் கடவுள் நினைக்கிறீங்க. கடவுளே அப்படி என்னை காப்பாற்று, பிரச்சனை வரும்போது சொல்கிறேன். ஆஃபீஸில் பிரச்சனை வந்தால் ஆஃபீஸில் தான் நினைக்கிறீங்க, அதுக்குன்னு கடவுள்னு ஓடி போய் ஒரு கோயிலில் உட்காந்து என்ன பண்ண மாட்டீங்க. அப்போ கடவுள் எங்கேமா இருக்குது, தெய்வ வழிபாடு தெய்வம் வேறு. அப்போது ஒரு மனிதனுக்கு மேலே புரிஞ்சிக்க வேண்டியது தன் உயிர் ரொம்ப மேலானது. பிரிஞ்சு போகிறது, செத்து போகிறதுன்றது உயிர் இல்லை, மனம்தான். ஸோ இந்த மனம் உயிரோடு ஒத்தி செஞ்சால் அது பேர் யோகா சாதனை. அப்போ ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது, எப்படியோ என்ன வேணால் சொல்லிக்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். அது தன்னை தானே உணர்ந்து தனக்குள்ளே அடக்கமாக அறுத்து தான். ஸோ அந்த அடக்கம் அப்படின்ற மனம், அந்த வெட்ட வெளி தான் எல்லாம் செய்தான்னு ஒன்று அது ஆச்சரியப்படும் போது ஆணவம் விட்டுரும். பார்க்குறதுக்கு ஆணவமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், இப்படிலாம் இல்லை, சாதாரணமாக என்ன பண்ணிடலாம், இந்த இடம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கம்பீரமான தோற்றத்தை தரலாம். இல்லை அப்படி இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலாம், பேசலாம், வரலாம், போகலாம். அப்போது ஒரு மனிதன் மேலாக தெரிஞ்சுக்க வேண்டியது தனக்குள்ளே இருக்கிற வெட்ட வெளியை. வெளியும் வெட்ட வெளி விரைவி இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே தான். ஸோ அது சும்மா இருக்குது, நானும் சும்மா இருக்கணும், நிறைய செய்ய முடியும். பாருங்கள், உங்கள் தூக்கம் தான் உங்களை வாழ்க்கையில் வாழ வைக்கிது. அதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சின்னா சும்மா இருக்கிறது தான். அதனால தான் மறுநாள் கல்ல நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. தூங்கலைன்னா நினைவாற்றலாம் போயிடும், ஆரோக்கியம்லாம் இழந்துருவீங்க.
ஸோ ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்கான்ஷியஸாக பண்ணுற தியானத்துக்கு பேர் தூக்கம். அதாவது உங்கள் விருப்பம் இல்லாமே நீங்கள் தூங்குறீங்களே, அதுக்கு பேர் என்னடான்னா அதுக்கு பேர் தியானம். நீங்கள் விரும்பி தூங்கினா அதுக்கு பேர் தியானம். தூக்கத்துக்கு பேர் தியானம், இல்லை தியானத்துக்கு பேர் தூக்கம், எப்படின்னா மாற்றி போட்டுக்கலாம். ஸோ மேலானது யார் அப்படின்னா நீங்கள் தான் மேலானவர். இந்த உலகத்தில் யார் மேலானது அப்படின்னா நீங்கள் தான். உங்களை மையப்படுத்தி தான் இந்த உலகம் சுற்றுது. உங்களுக்கு தான் உங்கள் அப்பா பிறந்தார், உங்களுக்கு தான் உங்கள் அம்மா பிறந்தாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்லுங்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வரணுன்றது தான் என்ன பண்ணிடுறாரு கடவுளை, அப்பா அம்மாவே உருவாக்கிக்கிறார். கதையை திருப்பி போட்டு பாருங்கள். இந்த அண்ட சராசரமும் உங்களுக்கு தான். நீங்கள் என்கிட்ட பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்கணுன்ட்டு தான் இங்கே உட்கார வச்சுக்கிறாரு என்ன. ஸோ ஒவ்வொருத்தருமே நீங்கள் முக்கியமானவர்கள். யாருக்கு? உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியமானவர்கள். நீங்கள் அதை மறந்து விட்டு எங்கேயோ போகிறீங்க. எங்கன்னா போனால் அவன் முக்கியமானவன் உங்களுக்கு கற்றுன்னு வரீங்க. நீங்கள் யாரை கற்றுன்னு வர்றதில்ல. நீங்கள் முக்கியமானவர்னு சொன்னால் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு மேலானது உங்களை விட ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் அதை உங்கள் மனம்ன்ற ஒன்று கற்றுக்கின ஒன்றெல்லாம் வச்சுருக்கிறதுனால திமிரில் ஆடுது. விட்டிங்கன்னா நீங்கள் தான் மேலானவர். ஸோ உயிர் தான் மேலானது. உயிரை விட அப்படின்னு ஒன்றும் இல்லை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.